பெங்களூருவில் திருமண நிகழ்ச்சியில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பான் பீடா சாப்பிட்ட சிறுமியின் குடலில் துளை ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரவ நைட்ரஜனை உட்கொள்வது மற்றும் சுவாசிப்பதால் கடும் பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். வட இந்தியாவை தொடர்ந்து தென்னிந்தியாவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஐஸ் பான் முதல் ஃபயர் பான் வரை பல்வேறு வகையான பான்கள் விநியோகிக்கப்படுகின்றன. புகையுடன் கூடிய திரவ நைட்ரஜன் பான் வகை ஆசையை தூண்டுவதால் சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். ஆனால் பெங்களூருவில் 12 வயது சிறுமிக்கு இந்த திரவ நைட்ரஜன் பான் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பீடாவை சாப்பிட்ட 12 வயது சிறுமி சிறிது நேரத்திலேயே வயிற்று வலியால் துடித்துள்ளார். பெற்றோர் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு குடலில் துளை ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்தனர். திரவ நைட்ரஜனில் உள்ள ஆவியாகும் ரசாயனமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. குடலில் இருந்த அந்த துளை விரிவடைவதை தடுக்க மருத்துவர்கள் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதையடுத்து சிறுமி 3 நாட்கள் ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திரவ நைட்ரஜனை உட்கொள்வது மற்றும் சுவாசிப்பதால் சிரமத்திற்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த லிக்விட் நைட்ரஜனை வாய் வழியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உணவு குழாய், வயிறு மற்றும் குடல்ல, குறிப்பாக மலக்குடல் மற்றும் சிறுகுடல்ல இது விரிவடைந்து சமயத்தில் அது பர்ஃபரேஷன், அதாவது ஓட்டையை கூட ஏற்படுத்தலாம். இது ஒரு சீரியஸான விஷயம். குழந்தைகளின் செரிமான மண்டலம் மிருதுவானது என்பதால் அவர்களுக்கு ஸ்மோக் பான் பீடாவை கட்டாயம் வழங்கக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்த லிக்விட் நைட்ரஜனை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய செரிமான மண்டலம் மிகவும் மிருதுவானது. கர்ப்பிணி தாய்மார்கள், சுவாச நோய் உள்ளவங்க, இருதய நோய் உள்ளவங்க கட்டாயமாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாதிப்பு அவங்களுக்கு மிக அதிகம். உணவில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.